ஏய் ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுறேன். இன்னைக்கு நாம வீட்டில் யாரை பத்தி பேச போறோம்னா, ஐயா அவரை பத்தி பேசும்போதே பயமா இருக்கு. ஐயா அவரை மரியாதை கூப்பிட சொல்லியிருக்காரு பாருங்க. அவரை பேசும்போது கூட மழை வந்து இப்படி வருது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம ஐயா அகில உலக வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம டாக்டர் திவாகர் ஐயா பத்தி பேச போறோம். அவர் ஐயா சார்னு கூட அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, வாட்டர்மெலன் திவாகர் ஐயா, நீங்கள் வந்து ஏற்கனவே மேடையிலலாம் ரொம்ப இதாக பேசுகிறீங்க, ரொம்ப நாகரிகமாக பேசுகிறீங்களாம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆள்கிட்ட வம்பிழுத்திருக்கீங்க. யாருன்னா நம்ம டிஆர்ஐயோட பையன் நம்ம சிம்பு அண்ணன். நான் அவரோட ரசிகராக வந்து நான் இந்த இதில் பேசுகிறேன். சிம்பு அண்ணன் வந்து விஷயம் பேசியிருக்கீங்க. அதாவது சிம்பண்ணை வந்து ஆரம்பத்தில் சின்ன குழந்தையிலேருந்து நடித்து வராரு. அவங்க அப்பா காலத்தில் வந்து அவர் ஒரு பேர் வச்சாங்களாம், லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு. அந்த பேரே மறைஞ்சிருச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு பேர் வந்து கடவுளாக கொடுத்துருக்காரு, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ட்டு. அந்த பேர் என்றைக்குமே மறையாது. அவருக்கெல்லாம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் கொடுத்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம சிம்பண்ணை ஆடுற மாதிரி ஒரு 2 ஸ்டெப் இல்லை, ஒரு ஸ்டெப்பு கூட உங்களாலேயும் முடியாது, ஏன் என்னாலேயும் முடியாது. எதுக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்டரையும், டைரக்டரு, ஹீரோ, எதுக்கு எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க திவாகரையன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பப்ளிசிட்டி கூட கொஞ்சம் கிடைக்கணும், அப்படி பேசினா எல்லோரும் நம்மளை பேசுவாங்க அப்படிங்கிறக்கா பேசுகிறீங்களா, அதுவும் எனக்கு தெரியலை. சிம்பண்ணனை பேசாதீங்க. அவர் வந்து அவர் திறமையே வேறு. அவரை மாதிரி திறமை யாருக்கும் வராது. அவர் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனை குறை சொல்லி தான் நீங்கள் மேலே வரணும் வராதிங்க. உங்கள் திறமையை கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் முழுமையாக கொண்டு வாங்க திவாகர் ஐயா. அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது வெளியே எப்படி பார்த்து காணோம் போங்க. சிம்பு ரசிகர்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வெறிகுண்டாகிற பிறகு உங்கள் மேலே பிறகு ஆபத்து உங்களுக்கு தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சிம்பு அண்ணனை பற்றி தப்பாக பேசாதீங்க, யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. ரைட் நம்பர்லேயே திவாகர் சாரை பற்றி பேசும்போதே மலையை பற்றியில் வெளுத்து வாங்குது. அதான் வாட்டர்மெலன் ஸ்டாரோட பவர் நினைக்கிறேன். ரைட் நம்பரில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.